கண்ணை முடிச்சுட்டு போய் வேலைக்காரி கூப்பிட்டா வந்துட முடியுமா? ஐயோ ஒன்னு ஒரு நாளைக்கு பார்க்கலன்னா கூட தூக்கம் வரல. அடிக்காதடி, பணத்துக்காக தானே என் கூட படிக்கிட்டு இருக்க. யோ எனக்கு காசு தான் முக்கியம்னா நீ என்னையா உங்க அண்ணனையே பிடிச்சிருக்க வேண்டியதானே? ஓயா காசா முக்கியம், மனசுதான் முக்கியம். ஏன் உன் அண்ணன் கூட தான் ஊரே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போனாரு, அவ கட்டிக்கிட்டாளா? ஏன்னா அவளோட மனசுக்கு பிடிக்கலையா? அவ கட்டிக்கல் தான் என்னடி, எங்க அண்ணனுக்கு பொண்ணா கிடைக்காம போயிடும். அது இல்லையா, கல்யாண மேடையில இருந்து ஒரு மாப்பிள்ளை எந்திரிச்சு போனா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அது பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைங்களுக்கும் அப்படித்தான். மேடையில இருந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சு போயிட்டா அந்த மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்குன்னு அப்புறம் எந்த பொண்ணும் மதிக்க மாட்டா. இனிமே உங்க அண்ணன் மரியாதையும் அவ்வளவுதான். வேலைக்காரி மாதிரி பேசுறீங்க. வேலைக்காரியா இருந்தாலும் படுக்கைக்கு வந்துட்டா வீட்டுக்காரி தான்யா. நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க போனவன் ஒத்தையா வந்து நிக்கிறானேன்னு ஊர்ல பேசினாங்க. மனசுக்கு சங்கடமா இருந்தது, வந்துட்டேன். நீங்களா பார்த்து பேசி அந்த பொண்ணை என் கூட அனுப்புற வரைக்கும் நீங்க தான் இருக்க போறேன். இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். புதுக்கோட்டை மாவட்டம் ஓனாப்பட்டு அமரர் அருணகிரி புதல்வி கவிதாவை பசும்பொன் தேவர் மாவட்டம் காரைக்குடி பிள்ளப்பன் புதல்வன் செல்வேந்திரனுக்கு விவாகம் செய்வதாய் நிச்சயம் செய்யப்படுகிறது. சட்டமாத்தீங்க, நீங்க கொடுங்க. வாங்கி தம்பி. அவங்கள ஓரமா உட்கார வச்சு சோறு போடுங்க. சாமியா? சாமி என்ன சாமி சொல்ற? எச்ச தொட்டிலேயே சாப்பிட்ட எங்களை உட்கார வச்சு சோறு போடுற சொல்ற சாமி, நீ நல்லா இரு சாமி. உட்கார வச்சு போட்டாலும் ஓரத்துல தான் உட்கார சொன்ன பாத்தீங்களா? என்ன சாமி சொல்ற? நீங்க எல்லாம் குளிச்சிட்டு சுத்தமா வாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு சோறு போடுறேன். நெசமாவா சொல்ற சாமி? என் தங்கச்சி கல்யாணத்து வாங்க, விருந்தே வைக்கிறேன். அப்ப தள்ள எத்தனை நடிச்சு முடிக்கணும். கொஞ்சம் முடியாண்டா இருக்குடா. வணக்கம். பசங்களை ரொம்ப செல்லமா வளர்க்குறீங்க. அன்னைக்கு என் பொண்ணு உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். சே பரவாயில்ல. உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். என்னத்துக்கு? ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட்டு போறேன். வேணாங்க, நான் பாத்துக்கிறேன். உள்ளதானே? உன் மேல தப்பு இல்லம்மா. எந்த பொண்ணு மனசுல ஒரு நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கட்டிப்பா? அது ஒண்ணு மாதிரி நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. இதான் இந்த எழுத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் அந்த கல்யாண வீட்டுல அவமானம் தாங்க முடியாம ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டனோ, என்ன மன்னிச்சிருமா. என்ன நீ அத்தா அவன் மேல ஆசைப்படப்பட என் ஆத்திரம் எல்லாம் அவன் மேல போகுது. அவன் எனக்கு ஆள் எல்லாம் அழிச்சிடுறேன். நான் உன்னை பயமுறுத்த நினைக்கிறேன். என் ஆசை இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதா. அதுக்குன்னு உடனே இல்லை, இன்னைக்கு யோசி, நாளைக்கு யோசி,
ஒரு வாரம் யோசி, ஒரு மாசம் யோசி, ஒரு வருஷம் யோசி. ஆனா கடைசியில நீ எடுக்கிற முடிவு என்ன கட்டிக்கிறதா இருக்கணும். போய் நல்லா இருந்து நிறைய சாப்பிட்டு போங்க. அதே மாதிரி வரப்ப மறந்தாம மொய் எழுதிட்டு போயிடலாம். வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். உள்ள போய் சாப்பிடுறவங்களுக்கு நான் போயிட்டு ஆகணுமா? போடா. இதை நான் தெளிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதான் வாங்க. கும்பிடுவோம் சாமி. நீங்க அன்னைக்கு எச்ச தொட்டில சாப்பிட்டமே சாமி. தெரியலையா சாமி? வெள்ளையும் சொல்லி வந்த தங்கச்சி கண்ணாலத்துக்கு உள்ள வச்சு சோறு போடுறேன்னு சரி சாமி. அதான் போடுறேன். உள்ள போய் உட்காருங்க. ஏய், ஏய், சத்தம் போடாதே. நம்ம பாஷை தெரிஞ்சா துரத்துருவாங்க. வாங்க வாங்க. போங்க போங்க கிளக்கி போங்க நேரா. மகாகணபதிம் ध्यायामे आवाहयामे आसनं समर्पयामे पादयोः पाद्यं समर्पयामे अर्घ्यं समर्पयामे स्नापयामे स्नानानन्तरं आत्मनीयं समर्पयामे वस्त्रार्थम् उपवेदार्थम् आभरणार्थं रक्तदानं समर्पयामे कङ्कणदानं பொதுவா நான் கூப்பிடாத கல்யாணத்துக்கு வர மாட்டேன். ஆனா உள்ளூர் கல்யாணத்துக்கு விட மாட்டேன். இப்போ நான் எந்த ஊருக்காரன் ஆயிட்டேன். அதான் வந்தேன். உள்ள போலாமா? போய் உட்காருங்க. தம்பி முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாங்க. नारायणि नमोस्तुते सर्वस्याब्जै सर्वस्य जित्यै सर्वमेव तेन आप्नोति सर्वं जयति 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 ॐ माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे बध्नामि सुभगे. நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். என்ன குறைன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். மாப்பிள்ள, எந்த குறையா இருந்தாலும் சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். எல்லாரும் பாக்குறாங்க மாப்பிள்ள, தயவு செய்து தாலியை கட்டுங்க. நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். தயவு செய்து தாலியை கட்டுங்க மாப்பிள்ள. நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். கொஞ்சம் பொறு. அவன் அவ்வளவுதான் சொல்லுவான். நான் தான் சொல்லி கொடுத்தேன். உன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்க போல இருக்கு. அதான் அவனை மாத்ததுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன கொதிக்குதா? இப்படிதானே? இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன், இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன், இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன் நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் போது நான் எவ்வளவு கொதிச்சிருப்பேன், எவ்வளவு துடிச்சிருப்பேன், எவ்வளவு வெடிச்சிருப்பேன். அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்றியா? உன் மேல இருக்கிற ஆசை தானே அப்படி சொன்னான். உன் மேல இருக்கிற காதலான அப்படி சொன்னான். உன் மேல இருக்கிற வெள்ளதானே என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னான். உன்னை அடிச்சாதான்டா அவளுக்கு வலிக்கும். அம்மா, என்னமாச்சு? அம்மா, நான் உன் கைய கட்டி போட்டதுனால தானே கண்ட நான் எல்லாம் உன்னை சீண்டிட்டு வருது. தப்பு பண்ணிட்டேன்பா. சிங்கம்னா சீறிக்கிட்டு தாண்டா இருக்கணும். நீயும் அப்படிதான் இருக்கணும். அம்மா, 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 அம்மா. ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அந்த வீட்டுல கல்யாணம் வச்சிருந்தாங்க, போவேண்டான்ட்டீங்க, இருந்துட்டோம். அந்த வீட்டுல இன்னைக்கு சாவு விழுந்திருக்கு. போக கூடாதுன்னா எப்படிங்க முடியும்? அந்த சாவுக்கு நீங்க எங்க போனா என் சாவுக்கு ஊரே எங்க வரும்? எது சௌகரியம்? அங்க பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணீங்களேங்கிறதுக்காக குமார தம்பி வீட்டு கல்யாணத்துல நீ எப்படிப்பா கலாட்டா பண்ணலாம்? இப்போ ஒரு உசுறு போயிடுச்சு. யோ,
அவர் என்ன கொல்லணும்னா போனாரு, கோவத்துல போனாரு, சாவு வந்துருச்சு. இதுக்கு போய் தம்பியை பேசிக்கிட்டு என்னையா பேசிட்டு இருக்க? உள்ளூர்ல சாவு விழுந்திருக்கு, வெளியூர்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? சப்போர்ட் பண்ண என்ன செய்வேன்? சப்போர்ட் பண்ணா என்ன பண்ணுவியா? எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். எனக்கு நகம் போனா அதுக்கு காரணமா இருக்கிறவங்களுக்கு கையே போனோம். அப்படிதான் அவனுக்கு செஞ்சேன். ஆனா இப்படி ஒரு சாவு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப வருத்தப்பட்டதா அவனுக்கு போய் சொல்லிடுங்க. இப்போ உன்னை கொல்ல முடியும், ஆனா கொல்ல மாட்டேன். அதே நேரம் இன்னொரு முறை உன்னை விட்டுருவேன்னு நினைக்காத. என்கிட்ட விளையாடாத.